கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் சென்னையை சார்ந்த சகோதரி பிரியா என்கிற அன்பு சகோதரிக்காக, அவங்களுடைய 2 பிள்ளைகளுக்காக மிகுந்த கரிசனையோடு கூட ஜெபிக்க போகிறோம். கணவனை இழந்த அன்பு சகோதரியை கர்த்தர் நடத்தணும். அவங்களுடைய 2 பிள்ளைகளையும் கர்த்தர் படிக்க வைக்கணும். கர்த்தர் தான் படிக்க வைக்கணும். ஞானத்தை கர்த்தர் கொடுக்கணும். படிக்கக்கூடிய கிருபையை கொடுக்கணும். பிள்ளைகள் நன்றாய் படிக்கணும். குறிப்பாக கடன், இந்த கடன் பிரச்சனை எல்லாம் சீக்கிரத்தில் மாறணும். அவங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். அன்பு சகோதரி பிரியா சகோதரிக்காக என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, என் அன்பு சகோதரி பிரியா சகோதரிக்காக நானும் கிராஸ் டிவி ஜெப பங்காளர்களும் இணைந்து கண்ணீரோடு பாரத்தோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரி ஆசீர்வதிங்க. இதுவரை நடத்தின தேவன் இனிமேலும் நடத்தும். இதுவரை பாதுகாத்த தேவன் இனிமேலும் பாதுகாத்துக்கொள். இதுவரை தப்பு வைத்த தேவன் இனிமேலும் தப்பு வைத்தவர்கள். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. கடன் சுமைகள் எல்லாம் மாறணும். பிள்ளைகளுடைய படிப்பை பொறுப்படுத்தி கொள்ள, குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீர் அப்படி செய்வீராக. செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் நான் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, கொஞ்சம் பொறுமையாக இரு. ஆண்டவர் ஒவ்வொருவரை பார்த்து சொல்கிறாரு, கொஞ்சம் பொறுமையாக இரு. எனக்கு நம்ம லைஃப்பில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவையானது என்ன தெரியுமா? பொறுமை. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆக்கப்படுத்தவனுக்கு ஆற பொருட்களை. நம்ம லைஃப்பில் நிறைய காரியத்தை பொறுமையை இழந்துடும். பேசுகிறதுக்கு பொறுமையாக இருக்க சொல்லி வேதம் சொல்லுது. ஆனால் பேசுகிறதுக்கு நம்ம எப்படி இருக்க மாட்டோம்? பொறுமையாக இருக்க மாட்டோம். பொறுமை ரொம்ப முக்கியம். எதுலலாம் நம்ம பொறுமையாக இருக்கணும்? ரோமர் 12:12 நீங்கள் வாஸ்து பார்த்தா, உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, உபத்திரவம் எல்லா மனுஷனுக்கும் உபத்திரவம் உண்டு. உபத்திரவம் இல்லாத ஒரு மனுஷனை இல்லை, மனுஷன் இல்லை. இயேசு கிறிஸ்துவை சொன்னார் யோவான் 16:33, உலகத்தில் உபத்திரவம் உண்டு. அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் பலவிதமான உபத்திரவம். அந்த உபத்திரவத்தில் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா உலகத்தை ஜெயிச்சிடலாம், ஆசீர்வாதத்தை பெற்றுடலாம், கிருபையை பெற்றுடலாம். இந்த பொறுமை மிகுந்த நன்மைகளை கொண்டு வரும், மிகுந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். பொறுமை வேணுங்க. இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு பொறுமையாக தாரும். கோபம் வரும், அப்பொழுது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் கோபப்படாமல் பொறுமையாக இருக்க உதவி செய்திருங்க. டென்ஷன் வரும், ஆண்டவரே டென்ஷன் இல்லாமல் கூலாக பொறுமையாக இருக்க எனக்கு உதவி செய்திருங்க. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஒரு சகோதரி, அந்த சகோதரிக்கு பேர் கோபக்கார சகோதரி. எப்படி? கோபக்கார சகோதரி. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டாங்க. இப்போ பிசாசு அவங்கள எதில் சோதிப்பான்னு நீங்கள் நினைக்கிங்க? கோபத்தை கொடுத்து, டென்ஷனை கொடுத்து, பொறுமையை இழக்க பண்ணி அவங்கள தப்பு பண்ண செய்வான். அதுதான் பிசாசனுடைய வேலை.
அப்போ தான் ஆண்டவர் சொன்னாராம், என் மகளே நீ பொறுமையாயிரு, நான் உனக்காக வழக்காடுவேன். அவங்களுடைய ஒரு வாடகை வீட்டில் இருந்திருக்காங்க. அந்த வீட்டு முதலாளி அவ்வளவு கொடூரமாக, அந்த முதலாளியுடைய மனைவி இவங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காங்க. ஆனால் இவங்க ரட்சிக்கப்படலைன்னா இப்படி பொறுமையாலாம் இருக்க மாட்டாங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவ்வளவு கோபக்கார சகோதரி. ஆனால் ஆண்டவர் சொன்னார், பொறுமையாயிரு. கண்ணில் கண்ணீரோட பொறுமையாக இருந்திருக்காங்க. நாள் ஒன்று வந்தது, அதே வீட்டை, எந்த வீட்டில் வாடகைக்கு இருந்தாங்களோ அதே வீட்டை சொந்த வீடாக கர்த்தர் கொடுத்தா. அவங்க சொல்கிறாங்க, இந்த வீடு கிடைச்சதுக்கு காரணம் பொறுமை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி யோபுனுடைய பொறுமை, யாக்கோப்பு 5:11 யோபுனுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டீர்களே, அதனுடைய முடிவையும் கண்டீர்களே. ஸோ யோபு எவ்வளவு பொறுமையாக இருந்தால் தெரியுமா? யோபுவின் புத்தகம் 2வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தம் மனைவி சொல்கிறான், கர்த்தரை தூசித்து ஜீவனை விடும். இன்னும் நீ உயிரோடு இருக்கிறீரா? இன்னும் உம்முடைய உத்தமத்தில் இருப்பீரா? ஜீவனை விடு. நீர் இந்த உலகத்தில் வாழ வேண்டிய அவசியமில்லை. பைத்தியக்காரிய மாதிரி பேசாத. அவர்கிட்ட நன்மை பெற்றும்ல, இவன் தீமை பெற வேண்டாமா? பொறுமை. இப்படி 3 நண்பர்களும் யோபுவை எவ்வளவு காயப்படுத்த முடியுமோ அவ்வளவு வேதனைப்படுத்தினாங்க. பொறுமையாக இருந்தபடினால ஒரு பெரிய மேன்மையை கர்த்தர் கொடுத்தான். எப்பவுமே மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, பொறுமையே மேன்மை. நீங்கள் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா அதுதான் மேன்மை. பிரசங்கி 7:8 வசனத்தை வாசித்து பாருங்கள். பெருமை உள்ளவனை காட்டிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். பத்திரவத்தில் பொறுமையாக இருக்கணும். வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு பொறுமையாக இருக்கணும். ரோமர் 8வது அதிகாரம் 24-25 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். காண்கிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, காணாததை நம்புகிறது நம்பிக்கை. அப்படி காணாததை நம்பினா அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, ஒவ்வொரு தெய்வ மனிதனுக்கும் மனுஷிக்கும் பொறுமை அவசியம் என்று நீ கற்றுக் கொடுத்து அந்த பொறுமையை கையாள, பொறுமையாக இருக்க அருள் புரிந்தருளும். அப்படி செய்கிறதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பொறுமையாக இருங்க. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென்.